எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் கவர்மெண்ட் காலேஜோட சீரீஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் பர்டிகுலராக எந்த காலேஜோட கட் ஆஃப் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் தான். ஓகேங்களா? இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா ஒரே நேமில் நிறைய காலேஜஸ் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் இந்த காலேஜோட கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ 2615 அப்படின்னு சொல்லிட்டு அதில் கோடுன்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். 2615 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த காலேஜ் பர்டிகுலராக உங்களுக்கு முன்னாடி இப்போ வந்துடும். சரிங்களா? இதுதான் ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜில் அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்கிறது சில காலேஜஸ் தான். அதில் இது ஒரு காலேஜ்னு சொல்லலாம். சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் க்ளோசிங் கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரியில் 181 க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் அப்படிங்கிறதுனால ஹை கட் ஆஃப்ல சீட்ஸ்க்கு உங்களுக்கு ஃபில் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பிசி கம்யூனிட்டி, பிசிஎம், எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 177, 171.5 அண்ட் 174.5 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இப்போ இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்ன சார்? என்ன கட் ஆஃப் இருந்தது லாஸ்ட் இயர் கிடைச்சதா? இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி 175 எபோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸுக்கு சிவிலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 3 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸு இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். இது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா 167 போயிருக்கு, எஸ்சிஐக்கு 157.5 அண்ட் எஸ்டி 175.5 க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்கள் அங்கே வந்து சீட்ஸ் வந்து இன்டேக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்ஸோட இன்டேக்கை பொறுத்து 15% வந்து அங்கே சீட்ஸ் இருக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ 3% இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீட்ஸ் வேரி ஆகும். இந்த கட் ஆஃப் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா உங்களோட ரேங்கிங்கை வச்சு லாஸ்ட் இயர் ரேங்கிங்கையும் இந்த இயர் ரேங்கிங்கையும் வச்சு நீங்கள் கம்பேரிசன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் லாஸ்ட் இயரோட கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே சீட்ஸ் கிடைக்கும். அப்படி தான் பார்க்கணும். அடுத்தது சிஎஸ்சி, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ். ஓப்பன் கேட்டகரியில் 195 வந்து லாஸ்ட் இயர் சேலம் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அப்போ பிசி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 194, பிசிஎம் 193 அண்ட் எம்பிசி 194. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 194 ப்ளஸ் இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் இயர் உங்களோட ரேங்கிங்கை இந்த வருஷம் ரேங்கிங்கோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 180க்கு மேலே இருந்தீங்கன்னா சீட்ஸ் கிடைக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஏஎம்எல் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல எல்லா காலேஜும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கொடுக்கறது இல்லைங்க. சேலத்தில் கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு ஏஎம்எல் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 194, பிசி, பிசிஎம், எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டில் தெரியும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்னு. சேஃப் கட் ஆஃப் இந்த வருஷம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192 எபோ இருக்கீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சார். இன்னொரு விஷயம், ரேங்கிங்கை வச்சும் ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. அதை நான் உங்களுக்கு எப்படி செக் பண்ணணுன்ட்டு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பர்டிகுலராக. என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 181 மேலே இருந்ததுன்னா ஏஎம்எல் கிடைக்கும். ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் 192 க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஓசி. பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு 190.5, 190.5, 189 அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃபாக 190 ப்ளஸ் வந்தீங்கன்னா சேஃப் தாராளமாக வைங்க சாய்ஸில். ஓகேங்களா? அந்த கட் ஆஃப் மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜை தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 175க்கு மேலே இருந்தாவே சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இசிஇ ஒரு முக்கியமான கோர்ஸ். ஓப்பன் கேட்டகரி 194.5. பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் வந்து 193, 91 அண்ட் 92ல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 193, 91, 193 அப்படிங்கிறப்போ போர்டில் உங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 192 வந்து நான் சேஃப்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால லாஸ்ட் இயரோட முக்கியமாக ரேங்கிங் ரொம்பவே பெரிய இம்பேக்ட் இங்கே ப்ளே பண்ணணும். ரேங்கிங்கையும் ஒரு முறை நம்ம பார்க்கணும். ஏன்னா கட் ஆஃப் வந்து வேரி ஆகக்கூடிய ஒரு விஷயம். ரேங்கிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறனால தாராளமாக ரேங்கிங்கை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 175 மேலே இருந்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்டு வந்து சேலம் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கலாம். அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 184.5 பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வரும். பிசியில் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 178 ஃபார் பிசிஎம், எம்பிசி 176,
அண்ட் பிசிக்கு 180.5 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃபாக நான் சொல்லக்கூடியது வந்து 180 எபோவ் சொல்லுவேன். ஏன்னா 100% சேஃப், உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 150 எபோவ் 155 எபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். மெட்ரலாஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான கல்லூரி கவர்மெண்ட்டில். ஓகேங்களா. இதில் ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 182 க்ளோஸ் ஆயிடுச்சு. பிசி பிசிஎம் எம்பிசிக்கு 180 172 பார்த்தீங்கன்னா பிசிஎம் அண்ட் 177 பார்த்தீங்கன்னா எம்பிசி. சேஃப் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் கட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா 179 பக்கம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப், உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதுதான் வந்து லாஸ்ட் இயரோட சேலத்தில் கூட கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப்னு சொல்லலாம். இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்தால் சேஃப் கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது மாதிரி கவர்மெண்ட் காலேஜோட சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லையும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து என்ன இருந்தால் அங்கே சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கவே. நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.